உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கி தாங்கி வலிமை அடைந்திருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் நீ பலவீனமாகவில்லை. இது நாள் வரை உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்திருந்தாலும் மிக நல்ல கிழமையில் நீ பிறந்திருப்பதால், எனக்கு பிடித்த கிழமையில் பிறந்திருப்பதால் இனி வரும் காலம் உனக்கு மிகவும் சுகங்கள் நிறைந்த காலங்களாக இருக்கும். கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் இக்கணத்தோடு முடிந்து போய் நீ இன்பமாக வாழப்போகின்ற அற்புதமான காலம் இனி வரும் நாட்களில் தொடங்க இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது நிம்மதி இல்லாமலும் மனதில் ஏதோ ஒரு பாரத்தோடும் நாளை என்ன நடக்குமோ, எப்படி இந்த விஷயங்களையெல்லாம் சமாளிப்பதோ ஒன்றுமே புரியவில்லை. நடக்கும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருப்பது போல் இருக்கின்றது. நடக்கும் இத்தனை விஷயங்களும் நம்மால் சமாளிக்க இவ்வளவு கடினமாக இருக்கின்றதே, இதற்கு எல்லாம் விடிவு காலம் எப்பொழுதுதான் பிறக்குமோ என்று நித்திரை கூட வராமல் அனுதினமும் உறங்க செல்கின்றாய். ஒவ்வொரு விடியலிலும் இன்றாவது நாம் காப்பாற்றப்பட மாட்டோமா, ஏதாவது ஒரு வகையில் யாராவது மூலமாக நமக்கு உதவிகள் கிடைத்து நம் வாழ்க்கை காப்பாற்றப்படாதா, இந்த நிலை மாறாதா என்று ஏக்கத்தோடு எழுந்திருக்கின்றாய். இப்படி இருக்கும் உன்னுடைய நிலைமையை நான் எப்படி மாற்றப் போகின்றேன் என்று சொல்லட்டுமா? உன்னுடைய வாழ்க்கை நிலை என் அருளால் எப்படி மாறப்போகின்றது என்று சொல்லட்டுமா? என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை இப்பொழுது நீ கேட்க உள்வந்திருப்பாயானால் சற்று முழுவதுமாக தொடர்ந்து கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கைக்கு மாபெரும் நன்மை வந்து சேரும். ஒரு விஷயத்தில் உனக்கான நன்மை நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்திருக்கின்றாய். அந்த விஷயங்கள் ஏராளமான சங்கடங்களை உனக்கு கொடுத்திருந்த பொழுதிலும் இப்பொழுது அது உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஒரு சிலர் உன்னை நம்பாமல், ஒரு சிலர் உன்னை விரும்பாமல், ஒரு சிலர் உன்னை வலிமை நிறைந்தவனாக எண்ணாமல், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு எதிராக இருப்பது போல ஒரு சிலர் நடந்து கொள்கின்றார்கள். நீ அவர்களிடம் எவ்வளவு பாசத்தை பார்த்து பார்த்து கொட்டினாலும், எவ்வளவு அன்பு நிறைந்தவனாக நீ அவர்களிடத்தில் நடந்து கொண்டாலும் அவர்கள் ஏனோ உன்னை புரிந்து கொள்வது இல்லை. அவர்களிடத்திலும் மாற்றம் வர வேண்டும், நம்மோடு ஒன்றி வாழ வேண்டும், நம் மனதோடு கருத்தில் ஒன்றுபட வேண்டும் என்று நீயும் ஆசைப்படுகின்றாய். ஆனால் அவர்களோ காலத்தின் பிடியில் மாயையின் விளையாட்டிற்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன சொன்னாலும் இப்பொழுது அவர்களுக்கு புரியாது. அந்த வேலை காலத்தால் நிச்சயம் நிறைவேற்றப்படும். இவர்களை பற்றிய எண்ணங்களை எல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு எது கிடைத்தால் நலம் என்று உனக்கு தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தின் மீது ஈடுபாடை நீ அதிகமாக வை. அது கிடைக்கும் வரை ஓயாதே. அது கிடைக்காதோ என்று நீயே அவநம்பிக்கையையும் வளர்க்காதே. ஒரு சிலரிடம் உன் பிரச்சனைகளை போய் சொன்னாய், அவர்கள் காது கொடுத்து கேட்டார்கள். ஆனால் அதற்கு தீர்வை அவர்களால் கொடுக்க முடிந்ததா? உனக்காக பரிதாபப்படுவது போல் உன் முன்னால் நடந்து கொண்டு பின்னால் உன்னுடைய நிலைமையை நினைத்து சிரிப்பவர்களாக மாறிவிடுகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளை முறையிடும் பொழுது இறைவனிடம் மட்டும் முறையிடு என்று பலமுறை நான் உன்னிடம் கூறியிருக்கின்றேன். அவர்களிடத்திலிருந்து ஒரு சிறு ஆறுதல் கூட கிடைக்காத பொழுது அவர்களிடம் நீ முறையிட்டு என்னதான் பயன்? மாறாக உன் நிலைமையை இன்னும் அவர்கள் தாழ்த்தி எடை போட வழிவகுத்ததாகி விடுகின்றது அல்லவா? உன்னுடைய நிலைமையை நீ மாற்றிக்கொள்ள விரும்ப வேண்டுமானால் இறைவனை தவிர வேறு யாரிடமும் எதையும் பேசாமல் இரு. அதுதான் நல்லதாக இருக்கும். மனம் விட்டு பேச வேண்டிய விஷயங்களை யாரிடமும் இந்த காலத்தில் நம்பி கூட பரிமாறிக்கொள்ள முடிவதில்லை. பரிமாறிக்கொள்ளும் விஷயங்களை அவர்கள் வெட்ட வெளிச்சமாக்கி ஊரை கூப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரகசியத்தை எல்லாம் உடைத்து விடுகின்றார்கள். அதை சொல்லும் வரை அவர்களுக்கு உறக்கம் வருவது இல்லை. அதை பிறரிடம் கூறி மகிழ்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு இன்பமும் கிடைக்கின்றது. இப்படி உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையெல்லாம் மாறப்போகின்றது என் குழந்தையே. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகவும் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை இந்த கணபதியின் அருள் உயர்த்திவிடும். இறைவனின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை பல மடங்கு பெருக பெருக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும்.
உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதுதான் வழி என்று சிந்திப்பதை காட்டிலும் இதுதான் வழி என்று உன்னுடைய முயற்சியை ஒரு விஷயத்தில் நீ ஈடுபடுத்து. அந்த விஷயம் தோல்வி அடைகின்றதா வெற்றி அடைகின்றதா என்பதை காட்டிலும் அதிலிருந்து ஒரு சில அனுபவங்கள் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதன் மூலமாக நீ தீர்வை பெற்று விடலாம். முதலில் எதுவுமே கைகூடாதது போலதான் தெரியும். ஆனால் இறுதி முடிவானது உனக்கு சாதகமாக தான் அமையும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவும் கிடைத்தால்தான் அது சரியானதாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது கிடைக்காமல் இருப்பதும் நல்லதுதான் என்று நினைத்துக்கொள். என்ன அப்பா சொல்கின்றீர்கள், இப்பொழுதும் கிடைக்காதா என்று உடனே மனம் விட்டு போகாதே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நேரம் இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது என்பதை சந்தோஷமாகவே தெரிவித்துக் கொள்கின்றேன். கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருந்த அத்தனை ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பிறர் மத்தியில் நாமும் வாழ வேண்டும். பிறருக்கு சமமாக நம்முடைய நிலையும் உயர வேண்டும் என்று யாரையெல்லாம் நீ மனதிற்குள் சித்தரித்து வைத்திருக்கின்றாயோ அவர்கள் மத்தியில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். இப்பொழுது அவர்கள் உன்னை பார்த்து தரக்குறைவாக நினைக்கின்ற இந்த நிலைமையெல்லாம் மாறும். உன்னுடைய தரம் அவர்கள் மத்தியில் உயரும். அவர்களையும் விட நீ பல மடங்கு உயர்ந்து நிற்பாய். உனக்கென இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் எல்லாம் உனக்கே இப்பொழுது தெரியாமல் இருக்கின்றது. அது என் கண்ணுக்குள் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு திறமை உனக்குள் இருக்கின்றது, எவ்வளவு தைரியம் உனக்குள் இருக்கின்றது. வீரத்தின் உருவாக நீ என் முன் திகழ்கின்றாய். ஆனால் ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் அத்தனையையும் மூடி மறைத்து உன்னை வெளி உலகத்திற்கு காட்டுகின்றது. நான் வெட்ட வெளிச்சத்திற்கு அத்தனையையும் கொண்டு வருவேன். உன்னுடைய வாழ்க்கை பிறர் மத்தியில் ஜொலி ஜொலிக்கும்படி உன் வாழ்க்கை நிலையை நான் மாற்றி காண்பிப்பேன். இனி வரும் காலம் உனக்கானது என்பதை மட்டும் நீ தெளிவாக தெரிந்து கொள். உனக்கான வெற்றி விடியல்தான் ஒவ்வொரு நாளும் இனி தொடங்கும். புது தொடக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். இக்கணம் முதலேயே நீ சிறப்பாக வாழ்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆரம்பமாகும். என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழியும். வெள்ளமென பெருக்கெடுத்த துன்பமெல்லாம் கரைபுரண்டு ஓடிவிட்டது. இன்பம் பொங்க இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும். எத்தனை கைகள் உன்னை காப்பாற்ற வருகின்றதோ இல்லையோ, இந்த தும்பிக்கையானினுடைய கரங்கள் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும். பலமுறை என்னிடம் கேட்டதும் கிடைக்காதது எல்லாம் இம்முறை உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும். நல்லது நடக்கும்.